வணக்கம் நண்பர்களே. இக்கதை நான் என் ஆபீஸ் அருகே இருக்கும் ஜிம்மில் சந்தித்த பெண்ணோடு நடந்த அனுபவம் பற்றிய கதை. கதைக்கு செல்வோம். அம்மா என்று சத்தம் கேட்டு நான் திரும்பினேன். படியில் இறங்கிக் கொண்டிருந்த அந்த பெண் கால் வழுக்கி விழுந்து இருந்தாள். நான் ஓடிச் சென்று அவளை தூக்க முயன்றேன். அவள் கொஞ்சம் ஒல்லியாக இருந்ததால் எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை. எங்கள் ஜிம்மில் ஆண்கள் பெண்களுக்கு தனி தளம் என்பதால் நான் இன்று தான் இவளை முதல் முறை சந்திக்கிறேன். நிற்க முடியாமல் அவள் தத்தளிக்க படியில் நடுவே நாங்கள் இருந்ததால் அவள் கீழே முதல் தளத்திற்கு கை தாங்கலாக பிடித்து இறக்கினேன். உடம்பை ரொம்ப அழகாக மெருகேற்றி வைத்திருக்கிறாள். நல்ல நீட்டான முகம், கொஞ்சம் பெரிய மூக்கு, உதட்டின் அருகே ஒரு மச்சம், நல்ல நிறம், சுண்டியெழுத்தால் இரத்தம் வரும் நிறம். இப்படிப்பட்ட அழகிக்கு நிச்சயம் ஒரு காதலன் இருப்பான். கழுத்தில் தாலி இல்லை என்பதால் நிச்சயம் கல்யாணம் ஆகவில்லை. இருந்தும் ஒரு சந்தேகம், ஒரு சின்ன செயின் கழுத்தில் இருக்கிறது, அது தாலியா? அவள் படியில் இறங்கும்போது சற்று தடுமாற அந்த செயின் ஆடையினை அவள் கையில்லா பனியன் மற்றும் ஒரு ட்ராக் பேண்ட் அணிந்திருந்தாள். வெட்டு வெளியே வர $1 அதில் கிராஸ் இருந்தது. அப்போ அவள் கிறிஸ்டியான். ஒருவேளை அது தாலி செயினாக இருந்தாள். யோசித்தபடி இருவரும் அந்த மாடி இறங்கி அங்கே ஜிம் வாசலில் இருந்த படியில் அமர்ந்தோம். இந்த தளத்தில் ஆபீஸ் மற்றும் ஸ்பா இருக்கிறது. வாசலில் இருக்கும் நாட்காலியில் அமர்ந்தோம். அவள் வலியில் தவிப்பது அவள் கண்ணில் வரும் நீரில் புரிந்தது. பயத்துடன் அவள் கண்ணில் வலியும் நீரை துடைத்தேன். வீடு பக்கத்துல இருக்கா என்று கேட்டேன். அவள் இருக்கும் ஏரியா பெயர் சொல்ல நானும் அங்கே தான் இருக்கிறேன் என்றேன். பின் இருவரும் பேசும்போது தான் தெரிந்தது இருவரும் அருகருகே தான் இருக்கிறோம் என்று. என் வீட்டை தாண்டி தான் அவள் வீட்டிற்கு போக வேண்டும். அவள் அதற்கு பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். நான் மேலே சென்று அவள் கொண்டு வந்த பையை எடுத்து வந்து அவள் அருகே அமர்ந்தேன். நீங்க எப்படி வந்தீங்க என்று கேட்டேன். என் பைக் நிக்குது என்றாள். நீங்க என் வண்டில வாங்க, நான் நாளைக்கு வந்து உங்க பைக் எடுத்து தரேன். அடுத்த நாள் சனிக்கிழமை. இப்போ உங்களால பைக் ஓட்ட முடியாது என்றேன். எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். இல்ல ஆட்டோ பிடிக்கவா என்று தயங்கியபடி கேட்டேன். உள்ளுக்குள் கடவுளை வேண்டியபடி, சாமி எப்படியாவது இவளை என்னோடு வண்டியில் வரவை என்று. இல்ல, என் வீடு 4வது மாடி, இந்த படி இறங்கவே இவ்ளோ கஷ்டம், அங்கே எப்படி ஏறப்போறேனோ என்றாள். சரி, ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்க்க போவோம், பெயின் கில்லர் தருவாங்க என்றேன். சரி என்றாள். டிரஸ் சேஞ்ச் பண்ணணுமா என்று கேட்டேன். இல்ல, வேற டிரஸ் இல்ல என்றாள். சரி என்று என்னிடம் இருந்த ஒரு மேலாடை கொடுக்க அவள் அதை அணிந்து கொண்டாள். பின் அவளை கை தாங்கலாக அழைத்து கொண்டு கீழே சென்றேன். அவளை அங்கே சுவற்றில் சாய்ந்து நிற்க சொல்லிவிட்டு கீழே பேஸ்மெண்ட் சென்று என் காரை எடுத்துக்கொண்டு வந்தேன். வண்டியை வாசலில் நிறுத்திவிட்டு நான் அவள் அருகே செல்ல அவள் குழப்பத்துடன் பார்த்தாள். பின் அவளே, பைக்ல வரீங்க நினைச்சேன் என்றாள். இல்ல, இது என் கார் தான், அதான் கேட்டேன். இப்போ இருக்கிற நிலைமையில நீங்க பைக்ல வர கஷ்டம் தானே என்றேன். அவள் பதில் எதுவும் சொல்லாமல் என் தோளில் கையை போட்டாள். நான் அவளை என் காரில் ஏற்றினேன். பின் ஒரு பெரிய ஹாஸ்பிடல் சென்று அதில் பிசியோ டாக்டர் தேடி சென்றோம். அவர் சில மருந்து மற்றும் உடற்பயிற்சி கூறினார். ஒரு ஊசியும் போட்டார் வலி குறைய. அவர் எழுதி கொடுத்த மருந்து வாங்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டோம். நான் ஒரு பாட்டை ஓட விடு வண்டியை ஓட்டினேன். அப்போது அவள் தயங்கியபடி, உங்க வீடு எந்த ப்ளூர் என்று கேட்டாள். என் வீடு தனி வீடு என்று கூறி என் வீட்டின் அடையாளத்தை கூறினேன். அந்த வீட்ல தான் இருக்கீங்களா? நல்ல இருக்கும் அந்த வீடு, கார்டன் கூட சூப்பரா இருக்கும் என்றாள். ஆமா, இப்போ தான் அந்த வீட்டை நானே வாங்கினேன் என்றேன். எவ்ளோ நாளா இருக்கீங்க? நான் 5 வருஷமா இருக்கேன். இப்போ அவங்க பொண்ணு டாக்டர் படிக்க பீஸ் கட்ட காசு வேணும்னு என்கிட்ட வித்தாங்க என்றேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். பின் அவளே, உங்க வீட்ல இன்னிக்கு ராத்திரி மட்டும் நான் தங்கிக்கிறேன். உங்களுக்கு எதுவும் ப்ரோப்ளேம் இல்ல உங்க வாய் என்று இழுத்தாள். இல்ல, நாங்க பிரிஞ்சிட்டோம்.
நீங்க தங்கலாம், ஆனா ஒரு கட்டிலறை தான் இருக்கு என்றேன். பெரிய வீடு 2 பெட்ரூம் இருக்கும்னு நினைச்சேன் என்றாள். இன்னொரு ரூம் இருக்கு, பட் அதை லைப்ரரி போல யூஸ் பண்றேன் என்றேன். என்னால 4 மாடி ஏற முடியாது. என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போக முடியாது நான் என்று இழுத்தாள். அவள் அவ்வாறு சொன்னதும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எப்படியும் என் வீட்டுக்கு வருவாள் என்று. உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா நான் உங்க கூட தங்கிக்கவா என்று கேட்டாள். நான் சரியாக சிக்னலில் வண்டியை நிறுத்தினேன். உடனே சரியென்று சொன்னால் எதுவும் தப்பா எடுத்துக் கொள்வாள். ஆனால் அதிக நேரம் எடுத்தாலும் பிரச்சனை. 1 இருந்து 5 வரை எண்ணினேன். எண்ண நிமிர்ந்தது. சரி வாங்க, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல. என் வீடு தானே என்றேன். சரி, அப்போ உங்க வீட்டுக்கே போங்க என்றாள். கொஞ்சம் இடைவெளி விட்டு. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இருவரும் எதுவும் பேசாமல் சென்றோம். அன்று என்னவோ டிராபிக்கில் நின்றது மனதிற்கு இதமாக இருந்தது. அவளை பற்றி தெரிந்து கொள்ள. அவள் பெயர் யாழினி என்று சொன்னாள். அங்கே இருக்கும் ஒரு கணினி நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும். அவள் கல்யாணமாகி கொஞ்ச நாளில் இருவரும் கருத்து வேறுபாட்டால் மறைமுகமாக அவன் பொட்டை என்று கூறினாள். பிரிந்துவிட்டதாக கூறினாள். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்து வேலைக்கு போவதாக கூறினாள். அம்மா அப்பா எதிர்ப்பை மீறி இங்கே தனியாக தங்கியிருப்பதாக கூறினாள். அவள் வேலை பற்றியும் அங்கே பலர் அவள் உடலை அடைய பல வழிகளில் முயல்வதை பற்றியும் கூறினாள். இருவரும் பேசியபடி என் வீட்டை அடைந்தோம். அப்போது தான் ஒன்று தோன்றியது. இருவரும் சாப்பிடவில்லை. பசி வேற எடுக்கிறது இப்போது. சரியென்று வண்டியை என் வீட்டின் உள்ளே விட்டு இறங்கி வந்து கார் கதவை திறந்தேன். என்னால நிக்க முடியுமா தெரியல என்றாள். சரி, இதுதான் சரியான வாய்ப்பு என்று நான் அவளை தூக்க அவள் அதற்கு ஒத்துழைத்தாள். அவளை தூக்கிக் கொண்டு சென்று வீட்டின் வாசலில் இறக்கிவிட்டு கதவை திறந்தேன். பின் அவளை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்று என் கட்டிலில் படுக்க வைத்தேன். நான் கேட் சாத்திட்டு வரேன் என்று வேகமாக சென்று கேட் மற்றும் என் வீட்டின் கதவை மூடினேன். காரில் இருந்து அவள் பையை எடுத்து வந்து அதை திறந்து பார்க்க, அதில் அவள் சுடிதார் மற்றும் துண்டு எல்லாம் இருந்தது. நான் அதை சோபாவில் போட்டுவிட்டு உள்ளே செல்ல, அவள் போர்வையை போட்டு படுத்திருந்தாள். அவள் கண்ணில் ஒரு ஆசை. டாக்டர் ஓயின்மென்ட் போடா சொன்னாங்க என்று சொல்ல. எனக்கு புரிந்தது அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று. காரணம், அவளுக்கு தொடையில் வலிப்பதாக டாக்டர் கிட்டே கூறியது எனக்கு தெரியும். அப்போ அங்கே தான் ஆயின்மென்ட் போட சொல்லுவாள் என்று புரிந்தது. நான் போடுறேன் என்றேன். பட் அது அந்த இடம் கிட்ட என்று தயங்கியபடி தலையை குனிந்தாள். லைட் ஆ பண்ணிடுறேன் என்றேன். மவம் என்று சொன்னாள். நான் லைட் ஆ பண்ணிவிட்டு ஒரு சின்ன லைட் எரிய விட்டேன். பின் அவள் அருகே செல்ல அவள் ஒரு ஆயின்மென்ட் எடுத்து கொடுத்தாள். நான் அதை வாங்கி அவள் அருகே செல்ல அவள் போர்வையை விலகினாள். நான் அந்த டியூபில் இருந்து ஜெல்லை எடுத்தேன். சில்லென்று இருந்தது. எங்கே போடணும் என்று கேட்க, அவள் என் கையை பிடித்து அவள் காயத்தின் மீது வைத்தாள். நான் மெல்ல அந்த இடத்தை தேய்த்தேன். அப்போது தான் ஒன்று தோன்றியது. அவளின் ட்ராக்ஸ் பேண்ட் எங்கே? இப்போ பரவால்ல என்று சொல்லி அவள் பின்னே சாய்ந்து படுத்தாள். அவள் முகம் இருட்டிலும் மின்னியது. அவள் இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாள் என்று புரிந்தது. எனக்கு ஆசையாக இருந்தது. இருந்தும் அவள் ஏதாவது தப்பாக நினைத்து கொண்டாள். இவ்ளோ நேரம் ஜென்டில்மேன் போல் இருந்தேன். பிறகு மன்மதன் சிம்பு என தெரிந்து கொண்டாள். இருந்தும் அவள் தெரிந்து தான் வந்திருக்கிறாள். இல்லையென்றால் இவ்ளோ தூரம் விடுவாளா? அப்போது ஒரு சந்தேகம். அன்று எங்களின் விளையாட்டு அருமையாக நடந்தது. அவள் சோர்வில் சாய நான்